வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இப்போ கோயிலுக்கு உள்ள வந்துட்டோம் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோல முழுக்க முழுக்க வந்து கோயிலுக்குள்ள நடந்த அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம சவுத் டியூப்ல இந்த வீடியோஸ் போட போறோம். லாஸ்ட் டைமும் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல கிரிவலம் வந்தது, அதுக்கப்புறம் வந்து விஐபி டிக்கெட் மூலம் உள்ள எப்படி வந்தோம் அப்படின்றதெல்லாம் நம்ம முழுமையா போட்டிருக்கோம். பல கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் நம்ம கோயிலுக்குள்ளே வர முடிஞ்சது. ஸோ இங்க வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் நடக்கும். தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி. ஸோ தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 கடவுள்களை பல்லக்கில வச்சு எடுத்துட்டு வந்து நம்ம தீப மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம். கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, பூல அலங்கரிச்சிருக்க இந்த தீப மண்டபத்துல தான் இது எல்லாத்தையுமே கொண்டு வைப்பாங்க. ஸோ எந்தெந்த கடவுள் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, அஃப்கோர்ஸ் லார்ட் சிவா, அருணாச்சலேஸ்வரர் அவரை எடுத்துட்டு வருவாங்க. பார்வதி, உண்ணாமலை அம்மன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களையும் எடுத்துட்டு வருவாங்க. முருகன், அவங்களோட குழந்தை, கணபதி, அப்புறம் வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர், இவரை வந்து லாஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. சோ இவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. சோ எடுத்துட்டு வந்து அங்க வந்து உட்கார வைப்பாங்க. இந்த மண்டபம் அப்படின்றது வந்து அங்க உட்கார்ந்து கடவுள்கள் எல்லாத்தையும் அந்த தீபத்தை பாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த மண்டபத்துல இருந்து தீப தரிசனத்தை வந்து இந்த கடவுள் எல்லாமே வந்து ரசிப்பாங்க. சோ தொடர்ந்து அந்த ஈவெண்ட் எல்லாம் நடக்கும். அந்த ஈவெண்ட் நடக்கிற போது அந்த மூமெண்ட்ல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடக்கும். சோ தீபம் ஏத்துறதுக்கு அந்த மூமெண்ட்ல ஒரு 3 விஷயங்கள். ஒண்ணு, தீபம் ஏத்துறதுக்கு தயாராவாங்க. அந்த டைம்ல அர்த்தநாதீஸ்வரர் வந்து வெளியே வருவாரு. ஒரு 3 மினிட்ஸ் தான் காட்சி கொடுப்பாரு மக்களுக்கு. ஒரு வருடம் வந்து மக்கள் இந்த அர்த்தநாதீஸ்வரருக்காக காத்திருப்பாங்களாமா. சோ ரொம்ப பெருசா வந்து நிறைய பேர் லோக்கல் சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த டைம்ல எல்லாரும் கோஷம் போட்டு ரொம்ப உற்சாகமா ஒரு வைபா இருக்கும் அந்த டைம். அந்த மூமெண்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த தீபம் ஏத்துற டைமும், அப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வர்றது, டக்குன்னு வந்துட்டு ஒரு 3-4 மினிட்ஸ்ல உள்ள போயிடுவாங்க. சோ இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. தொடர்ந்து அந்த தீபம் எல்லாத்தையும். அடுத்தது என்ன ரிச்சுவல் நடக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.
அந்த மகா தீப நிகழ்வை வந்து நீங்க எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த அருள் கிடைச்சிருக்கும். அருணாச்சலேஸ்வரர் தீபமா வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறது வருடத்தில் ஒரு நாள் நிஜமா ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது முடிஞ்ச அப்புறமா வந்து மகா தீப மண்டபத்துல இருந்து எல்லா கடவுள்களையும் எடுத்து கொண்டு வந்து வரிசையா வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து நிக்க வைப்பாங்க. அது சூப்பரா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஸோ அந்த நிகழ்வு தான் நெக்ஸ்ட் நடக்க போகுது. ஸோ அந்த தீப மண்டபத்துல இருந்து இன்னும் ஒவ்வொருத்தங்களா கணபதி, முருகன், அண்ணாமலை அம்மா, உண்ணாமலையார், அப்புறம் வந்து சண்டிகேஸ்வரர் இவங்க எல்லாரும் வந்து வரிசையா நிப்பாங்க. ஸோ அந்த நிகழ்வை நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா கடவுள்களும் வந்து ஊர்வலமா கோயிலை சுத்தி வர நிகழ்வு தான் நெக்ஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அது இந்த விஷயங்கள் எல்லாமே கோயிலுக்கு உள்ளதான் நடக்கும். வெளியே எந்த இதுவுமே வராது ஆக்சுவலி. ஸோ அதனால உள்ள இருக்க மக்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட். கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து இது கிடைக்கிறது இல்ல. ஸோ ஒரு சிலருக்கு தான் இந்த நிகழ்வு அப்படின்றது பார்க்க முடியும். அதுல நம்மளும் ஒருத்தன் அப்படின்னும் போது நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி இங்க இருந்து ஒவ்வொரு தெய்வமா வந்து நம்ம ப்ரொசஷன் ஊர்வலமா கோயிலை சுத்தி வரோம். ஒரு சில இடங்களை நிறுத்தி எல்லாரையும் வந்து இன்னும் ஆட்டி நடனம் ஆடி கூட்டிட்டு போற மாதிரி அது வந்து வேற லெவல் வைபா இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து முருகர், கணபதி எல்லாருமே வந்து இன்னும் ஊர்வலமா போறத பார்க்க முடியும். அந்த காட்சி வந்து நிஜமா கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லலாம். மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. திரும்பவும் இது கோயிலை சுத்தி வந்து திரும்பவும் அந்த தீப மண்டபத்துல தான் வந்து கொண்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான தீபம் ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த நிகழ்வு நடக்கும். இந்த நிகழ்வே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 1 hour ஆகும். ஏன்னா சுத்தி எடுத்துட்டு வந்து அப்புறம் நம்ம தீப மண்டபத்துல திரும்பவும் உட்கார வைப்பாங்க. ஸோ தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
கடவுள்களையும் வந்து திரும்பவும் அந்த தீப மண்டபத்துல எடுத்துக்கொண்டு வச்சதை நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. அடுத்த வீடியோ அப்படின்றது வந்து நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஆக்சுவலி கோயிலை விட்டு வெளியேறிட்டோம். ஸோ கூட்டம் அப்படின்றது இன்னும் அப்படியே தான் ஆல்மோஸ்ட் இருந்தது. ஸோ கோயிலுக்கு பின்புறம் நம்ம வந்து கோயிலோட பேக் சைட்ல வந்தோம் அப்படின்னா வந்து கோபுரம் இருக்கும். அங்க இருந்து அந்த தீபம் நம்ம மலைக்கு மேல ஏத்திருக்க தீபத்தை வந்து நிஜமா சூப்பரா வியூ பண்ண முடியும். அதே மாதிரி கிராக்கர் ஊரே வந்து அந்த திருவண்ணாமலையே வந்து கிராக்கர் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணி ரொம்ப கிராண்டா வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். தொடர்ந்து அது நடந்துட்டு இருக்கும். ஒரு 10-11 PM வரைக்கும். எங்க பார்த்தாலும் கிராக்கர் அது இதெல்லாம் வெடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வெளியே வந்தோம். வெளியே வரும்போது யதார்த்தமா நம்ம வந்து இளையராஜா அவர்களோட சன் கார்த்திக் ராஜா அவங்களையும் ஸ்பாட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆக்சுவலி அவங்களை எல்லாம் பார்த்து வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு அடுத்தது வெளியே என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு கிரிவலம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராஜடி ஒரு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான். ஏன்னா எக்கச்சக்கமான மழை, அதுலயும் கிரிவலம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நிஜமாவே இந்த டைமும் எக்ஸ்க்ளூசிவா திருவண்ணாமலை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா கேப்சர் பண்ணி போட்டிருக்கோம். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.